நைட்டு வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது வெளிக்குது சொல்லலாமா வேண்டாமா யார்கிட்டனா அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருக்கேன். சப்போஸ் இதுதான் வழியாக இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கள் சித்தி நான்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டேன், சித்தி அம்மா அம்மா ரொம்ப நேரம் உட்காந்தே நல்லா இடுப்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு எழுந்து 2 ஸ்டெப். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து போன வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் 2024 மெமரிஸ்ன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தால, அதில் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, உங்களுக்கு வந்து சி செக்ஷனா இல்லை நார்மல் டெலிவரியா, அவங்களே உங்களோட டெலிவரி ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஆதரவு எங்கள் கையில். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே தேவையாக இருக்குது இந்த டைமில். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 90 ஆண்டுகள் நீ கேட்கிறாய், ஜன்மங்கள் 1000 போதாதடா, நம் கனவை சிதைக்க பேரண்டம் போதாதடா, இவ்வுலகில் இருக்கும் தெய்வம். வீடியோக்குள்ள வந்தாச்சு. என்னுடைய ப்ரெக்னன்சி ஜேர்னி வந்து ஜான்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஜான்லேருந்து அக்டோபர் வரைக்கும், ஓகேவா. ஃபஸ்ட் மந்த்லேருந்து 10th மந்த் வரைக்கும் எனக்கு வந்து டேட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 10ஆம் மாதம் 21ஆம் தேதி எனக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 10 நாள் முன்னாடி தான் எனக்கு பாப்பா பண்ணான். அது வந்து ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு நியூஸ். அந்த டேட்டில் அவங்க பிறந்தது ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட பர்த்டேவும் அவரோட பர்த்டேவும் ஒரே நாள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஆசைப்பட்ட முறையே நடந்துருச்சு. நிறைய பேர் வந்து வேறு வேறு டேட்லாம் இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனாலும் எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு பிறந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அதே போல் ஏசப்பா எனக்கு நல்லபடியாக கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்ன டேட்டு எல்லாமே நான் வந்து போக போக சொல்கிறேன் பாருங்க. எனக்கு வந்து 9th மந்த் செக்கப் போகும்போது என்ன சொன்னாங்க, லைட்டாக வலி வந்தால் கூட வந்துடணும், ஏன்னா இது வந்து சொல்ல முடியாது எப்படி இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட் பேபினால தெரியாது நம்மளுக்கு. அதனால் அங்கே செக்கப் போகும்போதே சொல்லிட்டாங்க, எதனா சின்ன பெயினாக வந்தால் கூட வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரி சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக 9th மந்த் லாஸ்ட்டு செக்கப் அதுதான் எனக்கு. ஆமாம், லாஸ்ட்டு செக்கப் அதுதான். அதுக்கோசம் நான் போயிட்டு இருந்தாங்க செக்கப்புக்கு. போனப்போ எனக்கு செக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வந்து கர்ப்பவாய் ஓப்பன் ஆயிடுச்சு, ஸோ உங்களை அட்மிட் பண்ணிடணும், இன்னைக்கு ஒரு 4 ஹவர்ஸில் உங்களுக்கு பேபி பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. நானும் எங்கள் சித்தி வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கே போயிருந்தோமா. ஸோ எனக்கு ரொம்ப அழ வந்துச்சு, பயத்தில் அழுகுறேன் ஹாஸ்பிட்டல்லே. எங்கள் சித்தியில் ஒன்றும் இல்லை விடு, நல்ல நாள் அதுவும் உங்கள் வீட்டுக்கார் பிறந்த நாள் அதுவும் பிறக்குதுல்ல, ஹாப்பியாக எதுக்கு அழுவாதான் கணக்கு சொல்லிட்டாங்க. சரி, ஆனாலுமே எனக்கு பயத்தில் அழுக வந்துட்டே இருந்தது. ஃபஸ்ட் பேபியில் பயம் இருக்கும்ல, அது மாதிரி தான். அதால் பயத்தில் பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறமா என்ன பண்ணாங்க, சரி போய் வெளியே வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அட்மிஷன் போட்டுடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வெளியே வந்து வெயிட் பண்ணிவிட்டு, எனக்கு அது அன்றைக்கி முன்னாடி நைட்டு வந்து லைட்டாக வலி இருந்தது. ஆனால் அந்த வலின்றது எனக்கு தெரியல. மிச்ச நாள்லலாம் வந்து எனக்கு லைட்டாக வயிறு வலி மட்டும் வலிக்கும், அது சூட்டு வலி சொல்லுவாங்கள்ல, அதுதான் அது. அதெல்லாம் நான் எதுவுமே கண்டுக்கல. அந்த 9ஆம் தேதி 10ஆம் மாதம் 9ஆம் தேதி நைட்டு வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது தெரியல, அடியில் வந்து இடிக்கிற மாதிரி வலிச்சுது எனக்கு. என்னடா இது வெளிக்குது சொல்லலாமா வேண்டாமா யார்கிட்டனா அப்படின்னு சொல்லி பயந்துட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறமா சரி சொல்லலாம், சப்போஸ் இதுதான் வழியாக இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கள் சித்தி நான்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டேன், அம்மா சித்தி இந்தமாதிரி எனக்கு வந்து வலிக்குது, அடியில் வந்து இடிச்சு வலிக்குது அப்படின்னோடனே எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப பயம் வந்துச்சு. உடனே எங்கள் அன்னிக்கெலாம் கால் பண்ணி சொல்லிட்டாங்க, ஷர்மிக்கு வந்து வலி வர ஆரம்பிச்சிச்சு, நான் ஃபோன் பண்ணால் எல்லாம் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்கள் அண்ணிக்கிட்ட தான் எல்லாமே இருந்தது. அதனால் பாப்பாவுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து அங்கே தான் இருந்தது. அதனால தான். அதே போல் எனக்கு தேவையான அந்த எப்படி சொல்கிறது, பெட்ஷீட்டு புடவை அதெல்லாம் எல்லாமே எங்கள் பாட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. முன்னாடியே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அதையும் ரெடியாக தான் இருக்குது, பயம் இல்லை. வந்தால் உடனே எடுத்துக்கிட்டு ஓடுற மாதிரி தான். எனக்கு வந்து 10ஆம் தேதி வந்து செக்கப். ஆனால் 9ஆம் தேதி நைட்டே எங்கள் வீட்டில் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நாளைக்கு எப்படி நீ பெற்றுருவேன் இல்லை நாளைக்கு பெற்றுருவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக நடக்கும். அந்த வலியோடு நான் நடந்துட்டு, சரி ரொம்ப வலிக்குதுன்னா பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியே காட்டிக்காதே சும்மா அப்படியே நடந்துகிட்டே இருந்துட்டேன். வெளியவே நடந்துட்டு போய் பத்துட்டோம். நைட்டு எங்கள் ஹஸ்பண்ட் 12 மணிக்கு விஷ் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம்.
தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துட்டு செக்கப்புக்கு போகிறோம் 9 மணிக்கு கிளம்பி. நான் சொல்லிட்டு தான் போகிறேன் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த பர்த்டே எப்படி நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பாப்பா பிறந்தணும்னு நினைக்கிறேன், நாங்கள் போயிட்டு கால் பண்ணுறேன் நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு போயிட்டேன். நான் எங்கள் சித்தி கூட கிளம்பி அங்கே போயிட்டு அதே போல் செக்கப் பார்த்தோன்னே இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா, அதை அட்மிஷன் போட்டுருக்கணும், இன்னைக்குள்ளே பிறந்தணும்னு சொல்லிட்டாங்க, 4 ஹவர்ஸில் உங்களுக்கு பிறந்துடும் அப்படின்ட்டு. சரி சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், வெளியே போய் உக்காந்துட்டு அழுதுட்டு சும்மா பயத்தில் பதட்டமாகவே இருந்தேன். வலி எனக்கு வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வலி வந்து அதிகமாகவே ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறமா வெளியே என்னன்ட்டாங்க, நிறைய பேர் என் கூட உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்குலாம் வந்து அட்மிஷன் போட்டு ரொம்ப நேரம் கழித்து பார்க்குறாங்க போல. என்னை மட்டும் கூப்பிட்டாங்க உள்ள, ஷர்மி பிரியா யார் வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் உள்ளே போய் என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, உங்களுக்கு வந்து இன்னைக்குள்ளே பிறந்துடும், அதில் நீங்கள் அவங்க கூட உட்கார வேணாம், ஒரே நிமிஷம் சாரி பாப்பா எழுதிட்டு இருந்தாங்க, அதில் போய்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இன்னைக்கே பிறந்துடும், ஸோ அதான் நீங்கள் இப்படி வந்துடுங்க, அவங்களாம் வந்து கொஞ்சம் நாள் ஆகும், அவங்களுக்கு இன்னும் கர்ப்பவாய் ஓப்பன் ஆகலை, உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, இன்னைக்குள்ளே கண்டிப்பாக பிறந்துடும், நீங்கள் போய்ட்டு எமர்ஜென்சியில் போய்ட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி நாங்கள் சொன்னோன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே அட்மிஷன் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அழுதுனே போகிறேன். எங்கள் அம்மா என்னை பிடிச்சிட்டு, அழுவாதம்மா ஒன்றே இல்லை, வழி இல்லாத பெற்றுட்டு வந்துடுவேன், ஓ நல்லது தான் ஆப்ரேஷன்லாம் பண்ணால் அவ்வளோதான், வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணும், ஓ இந்த வலி மட்டும் தாங்கிக்கும். எங்கள் அம்மா என்கிட்ட பேசிகிட்டே வராங்க, அழுவாதம்மா அப்படின்ட்டு. எங்கள் அண்ணன் யார் என் கூட இருக்காங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன், எங்கள் சித்தி, எங்கள் அம்மா அது வரைக்கும் என் கூட இருந்தாங்க. அப்புறமா நான் எங்கள் மாமியார் கால் பண்ணி சொல்லிட்டேன், அம்மா இந்த மாதிரி வந்துடுச்சுமா, வலி வந்துடுச்சு, வந்துருங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் மாமியாரும் டீ போட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் எண்ணெய்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அப்புறமா அவங்களும் வந்து வெளியே வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க போல, எனக்கு தெரியல. என்னை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, எமர்ஜென்சிக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு செக் பண்ணாங்க, அவங்களுமே செக் பண்ணிட்டு ஆமாம் உங்களுக்கு வந்து கர்ப்பவாய் ஓப்பன் ஆகிடுச்சு, கண்டிப்பாக இன்னைக்குள்ள உங்களுக்கு பிறந்துடும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, அப்புறம் அந்த வெண்ஃப்ளாவெலாம் போடுவாங்களா கையில், தெரியல உங்களுக்கு தான், அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அந்த அட்மிஷனுக்கு எல்லாமே நோட் பண்ணி அந்த நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்ல அந்த ப்ரூஃப்லாம் வச்சு எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஒரு ஸ்ட்ரெச்சரில் கூப்பிட்டு போனாங்க. அந்த ஸ்ட்ரெச்சரில் அதை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அப்படியே நைட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டு தான் அங்கே இருந்தேனே அந்த ரூம்லேயே. அப்புறமா நான் வெளியே ஸ்ட்ரெச்சரில் தள்ளின்னு வரும்போது எனக்கு என்ன அறியாமலும் ஒரு அந்த மாதிரிலாம் நான் போனதே இல்லை, என்னால் நடக்க முடியுது, ஆனால் நடந்து வரதான் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இல்லைம்மா நீ நடக்கக்கூடாது, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா எனக்கு கர்ப்ப ஓப்பன் ஆச்சு, நடக்க வேணான்ட்டாங்க. அங்கேயுமே நடக்காத, நீ உட்காந்துட்டே இரு அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நானுமே அதில் ஸ்ட்ரெச்சர் உட்கார வச்சோன்னே பயங்கராக நான் அழுகுறதை பார்த்து எங்கள் ஹஸ்பண்டில், நீ வந்து யாரை நினைக்கிறியோ இல்லையோ என்னை நினச்சிக்கோ, என்னை சிரிப்பேற்றத்துக்காக அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நினச்சாலும் நான் சிரிச்சுட்டு எதனா அவங்க என்னை இது பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னன்றாங்க, யாரையுமே நினைக்காத, என்னை நினை, உங்கள் நீ நல்லா பெற்றுருவ அப்படி சொல்லிட்டு சொல்லி தட்டி விட்டு அனுப்பிட்டாங்க என்னை உள்ளே. நானுமே உள்ளே போயிட்டு நிறைய பேர் வழியில் அப்படியும் எப்படியும் நடந்து கத்திங்களாம் இருந்தாங்க. அதில் பார்த்தோன்னே எனக்கு இன்னும் பயம், என்ன பண்ணுறது, அப்படியே நானும் பெட்டு மட்டும் காமிச்சாங்க, எங்கன்னா உட்காந்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் போய்ட்டு உள்ளே உட்காந்துட்டு, உள்ளே யாரையுமே பேரண்ட்டை உள்ளே நானும் உட்காந்துட்டு அப்புறமா அந்த வென்ஃப்ளார்லாம் செக் பண்ணாங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு செக் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிட்ட பிறகு சிஸ்டர்ஸே இல்லை. அது வரைக்கும் ஈவினிங் வரைக்குமே நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் ஈவினிங் ஆகிட்ட பிறகு நிறைய சிஸ்டர்ஸே இல்லை, 2 பேர் மட்டும் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், நடக்க வேணாம்னாங்களே, ரொம்ப நேரம் உட்காந்துனே இருந்தாலும் இடுப்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு எழுந்து 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சேன். பன்னீர் கூட உடஞ்சிச்சு. தண்ணி அப்படியே கீழே போயிட்டே இருக்குது, எனக்கு என்னன்னே தெரியல, ஆனால் தண்ணி மட்டும் போதுன்ட்டு கிடக்கணும் ஸ்பீடாக நடந்து போயிட்டு அங்கே 2 சிஸ்டர் உட்காந்துருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஏதோ போயிட்டே இருக்குது, ஐயோ இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு அப்புறம் அவங்க வந்து எனக்கு வெளியே வந்து அது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நானும் சொல்லலை. அதனால வந்து பார்த்துட்டு தான் போனாங்க, டீ கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அப்போ தான் அவங்க வெளியே போனாங்க. அப்புறமா நான் எங்கள் ஹஸ்பண்ட் என்னை பார்த்துனே இருந்தார். அவர் கை காட்டினேன், அம்மாவை கூப்பிட்டு சொல்லி கை காட்டிட்டு அதுக்குள்ளே நான் கிடக்குன்னு அந்த இதில் உட்கார வச்சு தள்ளின்னு போயிட்டாங்க. உள்ள லேப்டாப் வார்டுக்கு போனால் பயமாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தா அங்கங்கே அப்படியே பெற்றுன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்களா. உள்ளே போனோடனே பேர் நம்ம எல்லாம் நோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பெட்டில் போய் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் போய் பத்துட்ட பிறகு ஒரு ட்ரிப்ஸ் மாதிரி தான் போட்டாங்க. அது வரைக்கும் வந்து நான் எப்படி சொல்கிறது, வலி தாங்குற அளவுக்கு இருந்தது வலி. ஆனால் அந்த ட்ரிப்ஸை போட்டோடனே எனக்கு வலி தாங்கவும் இல்லை. பெட்டிலே நான் உருள்றேன், அப்படியே குதிக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து என்னை திட்டிகிட்டே போகிறாங்க,
என்னதான் பண்ற? அது குழந்தை நினைச்சிட்டு இருக்கியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்படி குதிக்கிற நீ? குதிச்சா குழந்தைக்கு எதனா ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? என்னால வலி தாங்க முடியல. எனக்கு ஒண்ணு ஆப்ரேஷன் அது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதேன். அப்புறமா ஒரு ஒரு எப்படி சொல்றது? நான் உள்ள போகும்போது ஒரு 6:30 மணி இருக்கும். என்ன எப்படியோ ஒரு 1 1/2 ஹவர் 2 ஹவரா என்ன கத்த விட்டு தான் உள்ளே இருந்தோம். அப்புறமா பார்த்தா எத்தனை மணிக்கு பாப்பா பொறந்தா பார்த்தீங்கன்னா 8:38 தான் பாப்பா பொறந்தாரு. அது வரைக்குமே நான் வழியில நான் மாட்டுக்கு கத்திட்டு தான் இருந்தேன். 8:38க்கு தான் வந்து அப்புறம் திரும்பி செக் பண்ணி எனக்கு எப்படியாவது பண்ணுங்க நான் ரொம்ப அழுகுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அப்புறம் பாப்பா பொறந்துச்சு. பொறந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, கேட்டேன் நான் என்ன பாப்பா ரொம்ப நாள் நான் கத்திட்டே இருக்கவங்கல்ல உன் பாப்பா நான் காட்ட மாட்டேன். ஓ உன் பாப்பா கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. நல்லா இல்லை காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு மழக்கம் வர ஒரு மாதிரி வந்துச்சா மழக்கம் வந்தோடனே சரி சரி இரு பாப்பா பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பாப்பா வந்து என்ன பாப்பா நான் கேட்குறேன் சொல்லுங்க சொல்லுங்கன்னா நாங்கள் சொல்லலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கி போய் காமிச்சாங்க பார்த்துக்கோ அப்படின்ட்டு. பார்த்தோன்னே பார்த்தா பையன். பார்த்தோன்னே எனக்கும் நான் ஆசைப்பட்டது பையன்தான். எங்கள் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டதும் பையன்தான். ஆனால் எங்கள் ஹஸ்பண்டோட வீட்டில் எல்லாருமே ஆசைப்பட்டது பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்ப்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் ஆயிடுச்சு. அதை வந்து பாப்பா மூஞ்ச பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களா பாப்பாலாம் மாற்றிடுவாங்க அந்த மாதிரிவாங்களா அதெல்லாம் பாப்பா மூஞ்ச கொஞ்ச நேரம் நல்லா ஊற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு அப்புறமா தான் கொஞ்சம் மயக்கமாயிடுச்சு. தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடின்னு படுக்க சொல்லிட்டாங்க. படுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு மட்டும் விட்டாங்க. அவங்க அடுத்து பார்க்க போயிட்டாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் படுக்க விட்டு வந்து தையல் போட்டு நார்மல் வார்டுக்கு அனுப்பி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்தோடனே எல்லாருமே ஆசைப்படுறது என்ன அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். பட் ஆனால் அன்றைக்கி வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. ஏன்னு எனக்கு தெரியல. நார்மலாக எல்லாருமே கூப்பிட்டு கொடுப்பாங்க. யார்கிட்ட கொடுக்கணும் நம்ம கேட்டு கொடுப்பாங்க. என்கிட்டயுமே கேட்கல. பாப்பானா நல்ல அதான் நார்மலாக தான் இருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவங்களுக்கு. நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் பாப்பா வந்து எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பார்க்கறதுக்கு. ஆனால் கொடுக்கவே இல்லை. அன்றைக்கி நைட்டு அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணாங்க எங்கள் அம்மா மட்டும் தான் உள்ளே விட்டாங்க லேப்ரரி வார்டில். எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்துக்கின்னு டிஃபன் கொடுத்துக்கிட்டு அப்படிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஈவினிங் போயிட்ட பிறகு என்னை நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. அது வரைக்குமா லேப்ரரி வார்டில் தான் வந்து எத்தனை மணி மட்டும் நைட் 2 மணி மட்டும் உள்ளே தான் இருந்தோம். 2:30 மணிக்கு தான் என்னை வெளியே போட்டாங்க. அதை நார்மல் வார்டு கூட கிடையாது. அதுவும் அங்கே லேப்ரரி வார்டு வெளியே தான். அங்கே போட்டுட்டு அங்கே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தான் என்னை மேலே நார்மல் வார்டுக்கே போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஆச்சு. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் தான் தூக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தூக்க முடியல. ஏன்னு எனக்கே தெரியல. சரி விடுன்ட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்க பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததா நைட்டு என்ன பண்ணாங்க அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நைட்டு 2 மணி மட்டுமும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. என்ன பாப்பாவை காட்டவே இல்லை அப்படின்னு. இதுக்கப்புறம் காட்ட மாட்டாங்கப்பா நீ வீட்டுக்கு போனால் அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பா ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பின பிறகு தான் அவர் வீட்டுக்கே போனார். வீட்டுக்கு போய் தூங்கி அடுத்த நாளுக்கு வந்து காலையில் வந்து உள்ளே விடுவாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து போயிருந்தாங்க. நாங்கள் கால் பண்ணலாம் போது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டைமிங் முடிஞ்சிச்சு எல்லாம் வெளியே போங்கன்ட்டு. அதனால் என்ன பண்ணுறேன் சரி நீ மத்தியானமே அவருடைய வாழ்னோடனே வந்தோடனே அவங்க கையில் தூங்கினோடனே அவங்களுடைய ஃபேஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்மளுக்குன்னு ஒரு பாப்பா வந்துச்சுன்றது எங்களுக்கு நம்பவே முடியல. அப்படி இருக்குது. ஸோ ஓகே இதுக்கப்புறம் லைஃப் நம்ம என்ன பண்ணோம் எப்படி நவுத்துட்டே போக வேண்டியதுதான் ஹாப்பியாக. இதுதான் என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸு. கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். என் பாப்பா இது வரைக்குமே நல்லா தான் இருக்காங்க. அதனால் எல்லாருமே சேஃபாக இருங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் சேஃபாக இருங்க. நல்லபடியாக இருந்து பார்த்துக்கோங்க. பாப்பா நல்லா கொடுத்து ஹாப்பியாக இருங்க. ஓகே பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.